சாம்சங்ல போராடி என்ன கேட்டோம்? கம்பெனி எழுதி வைக்கிறாரா கேட்டோம். முத்துக்குமாருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் எழுதி வை, சவுந்தரராஜனுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் எழுதி வை, பாலகிருஷ்ணனுக்கு 2 டிபார்ட்மெண்ட் எழுதி வை நான் கேட்டோம். அவன் சங்கம் வச்சுக்குவான். அந்த சங்கம் வச்சுக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு, அவன் வச்சுக்கிட்டோம். அதனால அவன் தானே கேட்டோம். ஒண்ணுமே கேட்கலையே. வேற முதலாளிகள் இது போன்ற இந்த சாதாரண விஷயங்களை ஏற்க முடியாது என்று மறுப்பதற்கு என்ன காரணம்? எதுக்காக நீ சங்கம் வைக்கிறத அனுமதிக்க முடியாதுன்னு சொல்ற? ஒரே காரணம் தான். தொழிலாளிகள் அவன் அவனுக்கு உரியதை கேட்கிற அந்த அதிகாரத்தோடு அந்த வலிமையோடு அவன் இருக்கக்கூடாது. வேற ஒண்ணும் இல்லை. ஒண்ணு இல்லைங்க. இப்ப நீங்க இப்ப ஒரு பழம் வைக்கிற அம்மா வர்றாங்க, நீங்க பழம் கேட்கறீங்க, எவ்வளவு விலைன்னு கேட்கறீங்க. அவங்க சொல்றாங்க பழம் 10 ரூபா. இல்லைங்க நீ 8 ரூபாய்க்கு கொடுக்கணும், 7 ரூபாய்க்கு கொடுக்கணும். அப்ப நீங்க பேரம் பேசுறீங்க. சரி இந்த போனா போது வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க. இல்லைன்னா எல்லாம் கிடையாது போயன்றது. நீ என்ன பண்ணுவ? வந்துட வேண்டியதான். அந்த பழம் விற்கிற அம்மாவுக்கு அவங்களுடைய பழத்துக்கு விலை தீர்மானிக்கிற உரிமை இருக்கு. நீ உன்னுடைய உழைப்பை விற்கிறாய். முதலாளி கிட்ட போய் என்ன சொல்ற? 8 மணி நேரம் என்ன நீ சொல்ற வரைக்கும் வேலை செய்யறியான். வேலைக்கு போன அப்புறம் அப்பதான் தெரியும் உடம்பு ஒண்ணும் வேலைக்காவது. அப்ப அவனுக்கு தேவை என்ன? அப்ப அவனுக்கு தேவை நான் என்னுடைய உழைப்பை நான் உன்னிடம் விற்கிறேன். நீ கொடுக்கிற சம்பளமும் போதல, நான் செய்யற வேலையும் அதிகமா இருக்கு. என்னுடைய பொருளுக்கு, என்னுடைய உழைப்புக்கு, அது என் பொருள், நான் உங்ககிட்ட விற்கிறேன். அதுக்கு விலை யார் தீர்மானிப்பது? நான் தானே தீர்மானிக்கணும். இதுக்கு இந்த விலைன்னு அந்த உரிமை எனக்கு இல்லையே. இப்போ இந்த நாட்டில் நீ எனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாதான் வருவேன், 50,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாதான் வருவேன் அப்படின்னு சிலர் சொல்லலாம். ரொம்ப ஹைலி குவாலிஃபைடு, இவர் இருந்தாதான் வேலை ஆகுங்கிற மாதிரியான சிலர் இவ்வளவு சம்பளம் வேணும்னு கேட்டு போவாங்க. ஆனா சாதாரண தொழிலாளிக்கு அதெல்லாம் சாத்தியமே இல்லை. இவ்வளவு வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ண முடியாது. குறைந்தபட்சம் நானே தீர்மானிக்க வேண்டாயா, நானும் நீ சேர்ந்து தீர்மானிப்போம். எவ்வளவு தீர்மானிக்கிறதுல எனக்கும் பங்கு இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கம். ஆமையா, அவனுடைய பொருளுக்கு விலை கேட்கிறான். உட்காந்து பேசி முடி. 2 பேரும் பேசி முடிச்சுக்க முடியாது. வாங்க நான் முடிச்சு விடுறேன். முடிச்சு விடு. இதானங்க செய்யணும். அவன் சங்கமே வேண்டான்றான், இவனும் ஆமா சங்கமே வேண்டாம் என்று அரசு இன்றைக்கு பேசுகிறது என்றால் என்ன பொருள்? தாராளமய விஷம் உச்சிக்கு ஏறிடுச்சுன்னு அர்த்தம், மண்டைக்கு ஏறிடுச்சு. அடுத்து என்ன? அரசின் மரணம் தான்.